இந்த குழந்தைய பாக்குற நீ இப்படி ஒரு குழந்தைய தானே நாம பறி கொடுத்தோன்னு ஒரு நொடி நினைச்சாலும் உன்னோட வயித்தெரிச்சலே எங்க குழந்தைய பொசிக்கிடாதா? என்ன மாமி கிளம்பிட்டாளா? ரோஷக்காரி போல இருக்கு. ரெண்டே கேள்வி கேட்டதுதான் கண்ணு கலங்கிட்டு கிளம்பி போயிட்டா. பின்ன இந்த அஞ்சலிய பகச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்துட முடியுமா என்ன? நீங்க வாங்க மாமி. எங்க கிளம்பிட்ட? ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுண்ணே. அவங்க கிட்ட கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் வந்துட்டு இருக்கேன். என்னது? அதுக்குள்ள ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா? ஆமாண்ணே. இல்ல, நீ ஏதோ பொய் சொல்ற. அண்ணே, உண்மையை சொல்லு கற்பகம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுல ஒரு காட்டேரி இருக்கு, அது உன்னை ஏதாவது சொல்லியிருக்கோம். ஒருத்தர் ஒன்னும் சொல்லலண்ணே. எனக்கு என் குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. என்னது? குழந்தை ஞாபகம் வந்துருச்சா? ஆமாண்ணே. இங்க இப்ப பேர் வைக்கிற இவங்க குழந்தை அழற சத்தம் கேட்டு எனக்கு என் குழந்தை அழற மாதிரியே தவிப்பு வந்துருச்சு. குழந்தை 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 இந்த பேச்சை நீ விட மாட்டியா? கடனுக்கு பெத்து கொடுத்த குழந்தைய நீ மறக்கவே மாட்டியா? அண்ணே, இன்னும் ஒண்ணு, இந்த பார் கற்பகம், இனிமே எதிர்க்க குழந்தைங்கிற வார்த்தையே பேசக்கூடாது. வா கிளம்பலாம். இதுதான் தாயோட தவிப்பா? ஆண்டவனே, மயிரிடையில மனோகரை காப்பாத்திட்டேன். இது மாதிரி நெருப்பில் இருக்கிற சந்தர்ப்பத்தை அடிக்கடி எனக்கு கொடுக்காதப்பா. என்னமாமா வெளியில நின்றுட்டு இருக்கீங்க? உங்களை எதிர்பார்த்து தான். ஆமா, தரிசனம் நல்லா நடந்துச்சா? நாங்க போன நேரம் சித்தர் சாமியை பார்த்தோம். அவர்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வரோம். எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. வா உள்ள வா. என்னங்க சாவித்ரி, டைம் ஆச்சுல்ல? ஓ ஆமாமா. அஞ்சலி, பத்மா, சீக்கிரம் குழந்தைய எடுத்துட்டு வாமா. வாமா வாமா, குட்டி மச்சான் வந்துட்டாரு. குழந்தைய தொட்டில போடுமா. பாத்துமா, பத்திரம் பத்திரம். பாத்து பாத்து மெதுவா. அப்படிதான். பத்மா, தொட்டில நான் ஆட்டி விடட்டுமா? தொட்டில் ஆட்டுறேன்னு அவனை அழ வச்சிடாதீங்க அண்ணி. பத்மா, கவலைப்படாத. அவ ஆட்டம் நம்ம பையன்கிட்ட செல்லாது. ஏன் மனோகர், என் மருமகன் அவ்வளவு தைரியசாலியா? தைரியசாலி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. ஏன் மருமக மாதிரி. பத்மா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற? சிவகுமார்னு வைக்கலான்னு இருக்கும். பேரு ரொம்ப நல்லா இருக்கு. பத்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீயும் மாப்பிளையும் குழந்தை காதுல 3 தடவை பேர் சொல்லுங்கம்மா. அத்தை, ஒரே நேரத்துல சொல்லணுமா தனித்தனியா சொல்லணுமா? ஏன் தனித்தனியா சொல்லணும்? ஆளுக்கு ஒரு காதல் சொல்லட்டும். அதான் கரெக்ட். ஆமா ஆமா. மாப்பிள்ள சொல்லுமா. ஆரம்பிக்க.